இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்க்கிறோம். BSNL நிறுவனத்திற்கு 1.5 கோடி ரூபாய் பாக்கி இருப்பதாக பள்ளிக்கல்வி தொழிற்கல்வி இயக்குநர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கும் நிலையில் நிலுவைத் தொகை ஏதும் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய் கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனைகளைப் போல திமுக காட்டிக் கொள்வதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பள்ளிக்கல்வித்துறையில பார்த்தோம் அப்படின்னா BSNL நிறுவனத்திற்கு இணையதள அந்த கட்டணம் என்பது செலுத்தப்படாமல் நிலுவைத் தொகை இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் தெரிவித்து இருந்த ஒரு சூழல்ல BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை என்பது எதுவும் கிடையாது அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது இதனை குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னா அன்பில் மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய் சொல்லி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கடந்த 19ஆம் தேதி அன்று பள்ளி கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி இயக்குநர்களுக்கும் எழுதிய கடிதத்தில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையான 1.5 கோடி ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும், இல்லை என்றால் சேவை துண்டிக்கப்படும் என்று BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டு அந்த கடிதத்தையும் கூட இந்த பதிவில் இணைத்திருக்கிறார். மேலும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மீண்டும் பொய் சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் பள்ளிக்கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் பொய் சொல்கிறாரா என்கிறாரா அமைச்சர் என்ற ஒரு கேள்வியையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறார். சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனை போல் காட்டிக்கொள்ளும் விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை என்றும், எனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரட்டு கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடாமல் இணைய இணைப்புகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.